வெல்கம் டு கிரவுன் அகாடமி. யூஜி டிஆர்பி எக்ஸாமுக்காக நம்ம கிரவுன் அகாடமியில் நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல், வீடியோ கிளாஸ், ஆன்லைன் டெஸ்ட், ரெகுலர் கிளாஸ் எல்லாமே நம்மளோட அகாடமியில் அவைலபிளாக இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம கிரவுன் அகாடமி ப்ரொவைட் பண்ணுற ஸ்டடி மெட்டீரியல்லேருந்து மேக்ஸ் சப்ஜெக்டில் யூனிட் 1 வந்திருக்கிற அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரியை பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டிஆர்பி எக்ஸாமுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் எங்கள் அகாடமி சார்பாக தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். முயற்சியும் சரியான பயிற்சியும் இருந்தால் நம்ம நிச்சயமாக தேர்வில் வெற்றி பெறலாம். அதுக்கு எங்களோட அகாடமி உங்களுக்கு சரியான தேர்வாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், யூஜி டிஆர்பி இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் என்னன்னு பார்த்துக்கலாம். ஸோ இது பார்ட் ஏங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு. இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நமக்கு எத்தனை கொஷின்ஸ் இருக்கும்? 30 கொஷின்ஸ் இருக்கும். ஓகே, இந்த 30 கொஷின்ஸ் எவ்வளோ மார்க்ஸ்க்கு? 50 மார்க்ஸ்க்கு நம்ம எழுத போகிறோம். ஸோ மினிமம் குவாலிஃபையிங் மார்க்ஸ்க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20. இது எப்படி இருக்குன்னா 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் தான் நமக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் பார்ட் ஏ இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளியர் பண்ணோம் அப்படின்னா தான் நம்மளால் பார்ட் பியை எவால்வேட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ பார்ட் பிங்கிறது என்ன அப்படின்னா நம்மளோட கோர் சப்ஜெக்ட். அப்போ டோட்டலாக எத்தனை கொஷின்ஸ் இருக்கும்? 150 கொஷின்ஸ் இருக்கும். ஸோ இந்த கோர் சப்ஜெக்டில் டிகிரி லெவலில் இருக்குது 120 கொஷின்ஸ் இருக்குது, 110 மார்க்கு. ஜிகே 10 கொஷின்ஸ் இருக்கும், 10 மார்க்கு. தென் சைல்டு டெவலப்மெண்ட் அண்ட் பெடகாஜியில் பார்த்தீங்க அப்படின்னா 30 கொஷின்ஸ் இருக்கும், 30 மார்க்ஸ் நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ பார்ட் ஏ, பார்ட் பி இது ரெண்டுத்துலேயுமே நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணணும். ஓகே, இப்போ நல்லா திரும்பவும் சொல்கிறேன், பார்ட் ஏ நம்ம கிளியர் பண்ணாதான் பார்ட் பியை எவால்வேட் பண்ணுவாங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா ஒரு சில டிப்ஸை நம்ம ஃபாலோ பண்ணும் போது ஈஸியாக நம்மளால் எந்த எக்ஸாம்ஸாக இருந்தாலுமே நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், என்னென்னா தெரவாக இந்த சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும், என்னென்ன டாப்பிக்கெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வெரி ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது ப்ரையாரிட்டைஸ் த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட். ஓகே, ஸோ பார்ட் ஏ கம்பல்சரி அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நம்ம அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டை என்ன பண்ணி ஆகணும், நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி ஆகணும். சரிங்களா? ஸோ இப்போ இந்த தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டுக்கு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே, அடுத்தது நம்ம டிகிரி லெவலில் தான் இருக்குது அப்படிங்கிறதுனால இந்த டிகிரி லெவல் உங்களோட சப்ஜெக்ட் என்னவோ அந்த சப்ஜெக்டோட நாலேஜை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இப்போ யூஜி டிஆர்பியில் நீங்கள் மேத்தமெட்டிக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படிங்கிறதுனால யூஜி மேக்ஸில் என்னென்னலாம் சப்ஜெக்ட்ஸ் படிச்சிங்களோ அதில் இருக்கிற கண்டென்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணும், ஸ்ட்ரென்தன் பண்ணி ஆகணும். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், ப்ரிப்பேர் அண்டு ரீடு. ஓகே, ஸோ லேர்னிங் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, இதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம். டீச்சிங் ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது, கிளாஸ் ரூம் பிஹேவியர்ஸ் எப்படி இருக்குது, தென் சைல்டு சைக்காலஜி, இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணி ஆகணும், ப்ரிப்பேர் பண்ணி ஆகணும். ஓகே, அதுக்கு அடுத்ததாக வெரி இம்பார்ட்டண்ட் என்னென்னா ப்ராக்டிஸ் மார்க் டெஸ்ட். ஸோ மார்க் டெஸ்ட் நம்ம எழுத என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா இது டைம் மேனேஜ்மெண்ட்டு, அக்யூரசி, ஸ்பீடு, கான்செப்ட் கிளாரிட்டி இது எல்லாத்தையுமே நமக்கு கொடுக்கும். சரிங்களா? எத்தனை டெஸ்ட் எழுதுறீங்களோ அத்தனை டெஸ்ட்டை பேஸ் பண்ணி எவ்வளோ சீக்கிரம் நம்மளால் ஆன்சர்ஸ் கொண்டு வர முடியுது, எப்படி அக்யூரேட்டாக என்னால் ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நமக்கு 4 ஆன்சர் இருந்ததுன்னா 2 ஆன்சர் தப்பானதுன்னு தெரிஞ்சிடும். மீதி 2 ஆன்சர் இருக்கு இல்லையா, இதில் இதுவா அதுவாங்கிற கன்ஃபியூஷன் நிறைய இடத்துல நமக்கு நடக்கும். சரிங்களா? ஸோ இப்போ இதையெல்லாம் நம்ம எப்படி ஷார்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட்டை நீங்கள் எழுத உங்களுக்கு இந்த கொஷினுக்கான ஆன்சர் இதுதான் அப்படிங்கிறத நம்மளால் ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கான முடியும் நம்மளால். ஸோ அதே மாதிரி ஒரே கொஷின் எடுத்துகிட்டு ரொம்ப நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்போ அந்த டைம் மேனேஜ்மெண்ட் எங்கே வரும்னு பார்த்தீங்கன்னா இந்த மார்க் டெஸ்ட் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? சரி, இந்த விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணோம்னா இதுன்னு இல்லைங்க, எந்த போட்டித் தேர்வாக இருந்தாலும் சரி ஈஸியாக மார்க்கை ஸ்கோர் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த மேத்தமெட்டிக்ஸோட சிலபஸ்க்குள்ளே போகலாம். ஓகே, யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ்க்கான சிலபஸ் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக நமக்கு எத்தனை யூனிட்ஸ் இருக்குது? 10 யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஜி 3 வருஷம் படிச்சிருப்பீங்க இல்லையா, யூஜி மேத்தமெட்டிக்ஸ், பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிங்களா, அதில் ஒவ்வொரு சப்ஜெக்டாக படித்தது அத்தனையும் இங்கே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒவ்வொரு யூனிட்டாக கொடுத்துருப்பாங்க.
ஓகே, ஸோ இப்போ சப்ஜெக்ட் வைஸ் நம்ம பார்க்கும்போது அங்கே 10 சப்ஜெக்டாக படித்ததை இங்கே 10 யூனிட்டாக கொடுத்துருக்காங்க. இதை நம்மளால் கான்சன்ட்ரேட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ அப்போ என்ன பண்ணலாம், இதை எப்படி ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்க முடியும், எப்படி நம்ம வந்து ஈஸியாக தெரவு பண்ணலாம், இதில் எந்த டாபிக் வெயிட்டேஜ் அதிகமாக இருக்கும், எந்த டாப்பிக்கில் வெயிட்டேஜ் கம்மியாக இருக்குது, எதுக்கு நம்ம நிறைய கான்சன்ட்ரேட் பண்ணணும், ஸோ எது மாதிரிலாம் ப்ராக்டிஸ் பண்ணணும், ஸோ இதுக்கான டிப்ஸு இதுக்கான ப்ராக்டிஸ் எல்லாத்தையுமே கொடுத்து உங்களை நாங்கள் வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண வைக்கிறோம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் சிலபஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன சொல்லியிருக்காங்க, அல்ஜிப்ரா அண்டு ட்ரிக்னாமெட்ரின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி என்ன கான்செப்ட்லாம் உள்ளே வரும்னா, செட்டு வரும், தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் என்ன, மேட்ரிசஸ்ஸு, நம்பர் தியரி, ட்ரிக்னாமெட்ரி, அது ரெலவெண்ட்டாக இருக்கிற கான்செப்ட் எல்லாமே நம்ம இந்த ஃபர்ஸ்ட் யூனிட்டில் பார்க்க போகிறோம். ஓகே, அதே மாதிரி செகண்ட் யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கால்குலஸ் அண்ட் ஜியாமெட்ரி. ஸோ கால்குலஸ் வந்து டிஃபரன்ஷியல் கால்குலஸும் இருக்குது, இன்டெக்ரல் கால்குலஸும் இருக்குது. ஸோ இப்போ இந்த டிஃபரன்ஷியல் கால்குலஸை பேஸ் பண்ணி என்னென்னலாம் தியரம்ஸ் இருக்குது, என்ன வந்து ப்ராப்ளம்ஸ் எப்படி சால்வ் பண்ணுறோம், தென் என்னென்னலாம் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், இது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். தென் அடுத்தது இன்டெக்ரல் கால்குலஸ். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரி ஆஃப் 3D. ஓகே, ஸோ 3 டைமென்ஷனில் அனலிட்டிக்கல் ஜியாமெட்ரியோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, இதெல்லாம் செகண்ட் யூனிட்டில் பார்க்க போகிறீங்க. தேர்ட் யூனிட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் அண்ட் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம். ஒரு செகண்ட் ஆர்டர் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷனுக்கு எப்படிலாம் சொல்யூஷன்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே, செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷன் இருக்கலாம், தேர்ட் ஆர்டர் ஈக்குவேஷனில் இருக்கலாம், லீனியர் ஈக்குவேஷன் இருக்கலாம். இது எல்லாத்தோட சொல்யூஷனை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுங்கிறத தேர்ட் யூனிட்டில் பார்க்குறீங்க. அது இல்லாமல் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மும் இன்வர்ஸ் லாப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்மும் பார்க்குறோம். ஓகே, ஸோ இதெல்லாம் பாருங்கள், நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் படிக்கும் போது இந்த யூனிட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு சப்ஜெக்டாக படிச்சிருந்துருப்பீங்க. ஓகே, யூனிட் 4 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா வெக்டர் கால்குலஸும் ஃபூரியர் சீரியஸும். ஸோ இப்போ வெக்டர் கால்குலஸில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா நம்ம வந்து கிரேடியன்ட்டு, டைவர்ஜென்ஸு, கர்ல் ஆஃப் எ வெக்டரு, அதுக்கப்புறமா ஃபூரியர் ஃபங்க்ஷனும் ஃபூரியர் சீரியஸும் பார்க்குறோம். ஸோ செகண்ட் யூனிட்டில் கால்குலஸில் என்ன பண்ணுறோம், டிஃபரன்ஷியல் கால்குலஸும் இன்டெக்ரல் கால்குலஸும் பார்க்குறோம். அதே ஃபோர்த் யூனிட் வரும்போது வெக்டர் கால்குலஸ் பார்க்குறீங்க. ஓகே, ஸோ வெக்டர் கால்குலஸ்னும் போது இந்த இடத்துல கிரேடியன்ட் என்ன, டைவர்ஜென்ஸ் என்ன, கர்ல் ஆஃப் எ வெக்டர் ஸ்பேஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பார்க்குறோம். தென் யூனிட் 5ல் என்னென்னா அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சரில் செட்டுனா என்னென்னு பார்க்க போகிறீங்க, குரூப்னா என்ன, சப் குரூப் என்ன, அபேலியன் குரூப் என்ன, அபேலியன் சைக்ளிக் குரூப் என்ன, சைக்ளிக் சப் குரூப் என்ன, ரிங்கு, சப் ரிங்கு, ஃபீல்டு, சப் ஃபீல்டு, இந்த கான்செப்ட் எல்லாமே உங்களுக்கு எதில் வருதுன்னா யூனிட் 5ல் அல்ஜிப்ரிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற சப்ஜெக்ட்குள்ளே பார்க்க போகிறோம். அடுத்ததாக சிக்ஸ்த் யூனிட் எதை பற்றி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரியல் அனாலிசிஸ்னாவே என்ன வரும், நமக்கு செட்டு, சீக்வன்ஸு, சீரியஸு, இதெல்லாம் வரும் இல்லையா. ரியல் நம்பர்ஸோட சீக்வன்ஸ் என்ன, சீரியஸ் என்ன, அதோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, ரீமன் இன்டெகிரபிலிட்டி எப்படி இருக்கோ, இது எல்லாமே நம்ம சிக்ஸ்த் யூனிட்டில் ரியல் அனாலிசிஸில் பார்க்க போகிறோம். அடுத்தது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ், 7th யூனிட்டா. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸோட மெயின் ஃபங்க்ஷன் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் என்னன்னு பார்ப்போம். தென் காஷியஸ் தியரம்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த காஷி தியரம்லாம் என்ன, காஷி இன்டெகிரல் ஃபார்முலா என்ன, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுக்கு அடுத்ததாக ரெசிடியூஸ் என்னங்கிறத பார்க்குறோம், போல் என்ன, சிங்குலாரிட்டிஸ் என்ன, இதெல்லாம் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறீங்க. அடுத்ததாக யூனிட் 8 பாருங்கள், மெக்கானிக்ஸ் நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாட்டிக்ஸ் அண்ட் டைனமிக்ஸ்னு பிரிக்கலாம் இல்லையா. ஸோ இப்போ ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷனு அண்டு கைனமெட்டிக்ஸ், இது எல்லாமே மெக்கானிக்ஸில் நம்ம பார்க்குற டாபிக்ஸ். அடுத்ததாக யூனிட் 9 எடுத்துக்கிறீங்க. 9th யூனிட் என்ன அப்படின்னா ஆப்ரேஷன் ரிசர்ச்சில் லீனியர் ப்ரோக்ராமிங் ப்ராப்ளம் இருக்கும் இல்லையா, எல்பிபி இருக்கு இல்லையா, இந்த எல்பிபியையும் அசைன்மெண்ட் ப்ராப்ளம்ஸையும் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதோட மெத்தட் என்ன, அதை எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஏன்னா அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம படிக்கும் போது பாருங்கள், ஒரு ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கே நமக்கு 2-3 பேஜஸ் ஆகும். பட் இப்போ நம்ம வந்து எக்ஸாமில் உட்காந்து அப்படிலாம் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது இல்லையா. அப்போ அதை எப்படி நம்ம வந்து ஈஸியாக அனலைஸ் பண்ண முடியும், அந்த ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு பதிலாக எப்படி ஷார்ட்கட்ஸில் என்னால் ஆன்சர்ஸை கொண்டு வர முடியும், இந்த மாதிரியான டெக்னிக்ஸ்லாம் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே பார்க்க போகிறோம். அடுத்ததாக யூனிட் 10th யூனிட் என்ன அப்படின்னா ப்ராபபிலிட்டியும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸும். ஸோ ப்ராபபிலிட்டி டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் என்னென்ன இருக்குது, டெஸ்டிங் ஆஃப் ஹைப்போதிசிஸ் என்னென்ன, இதெல்லாம் வந்து யூனிட் 10ல் பார்க்குறோம். ஸோ உங்களுக்கு யூஜிடிஆர்பிக்கான மேத்தமெட்டிக்ஸ் சப்ஜெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 10 யூனிட்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சரிங்களா. ஸோ இப்போ இந்த 10 யூனிட்ஸ்லேருந்து நம்ம இதில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் யூனிட்டு. ஓகே, ஸோ வெரி ஃபர்ஸ்ட் யூனிட் என்ன அப்படின்னா அல்ஜிப்ரா அண்டு ட்ரிக்னாமெட்ரி. ஓகே, ஸோ இப்போ இந்த நம்ம அகாடமியில் கொடுத்துருக்கிற இந்த மெட்டீரியல் பாருங்கள், ஒவ்வொரு லைன்லேயுமே ஈச் அண்ட் எவ்ரி இன்ஃபர்மேஷனுமே உள்ளடக்கி தான் கொடுத்துருக்காங்க.
சரிங்களா? ஸோ அப்போது ஃபஸ்ட்டு யூனிட்டு அல்ஜிப்ரா அண்டு ட்ரிக்னாமெட்ரி எடுத்துக்கிறீங்க. ஜென்ரலாக அல்ஜிப்ரா பற்றியும் ட்ரிக்னாமெட்ரி பற்றியும் நமக்கு என்ன ஐடியா இருக்கும்? அல்ஜிப்ராங்கிறது என்ன அப்படின்னா, இது வந்து அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன்ஸு, பாலினாமியல்ஸு, ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, இதையெல்லாம் டீல் பண்ணுற விஷயம் தான் அல்ஜிப்ராக்குள்ளே இருக்கும். ஓகே, இதே ஆங்குலர் மெஷர்மெண்ட்ஸு, ட்ரையாங்கிள் ப்ராப்பர்ட்டிஸு, பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம டீல் பண்ணோம் அப்படின்னா அது என்னன்னு சொல்லிக்கலாம், ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ அல்ஜிப்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஈக்குவேஷனையோ ஒரு பாலினாமியலையோ ஒரு எக்ஸ்பிரஷன்ஸையோ பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அதே ட்ரிக்னாமெட்ரின்னும் போது நமக்கு என்ன வருது, ஆங்கிள்ஸ் எல்லாம் வருது. ஓகே, தென் ட்ரையாங்குலர் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே கொண்டு வந்து படிக்கிறது தான் ட்ரிக்னாமெட்ரின்னு சொல்லுவோம். அப்போ அல்ஜிப்ரா எப்படி இருக்கும், இது எந்த ஹையர் மேத்தமெட்டிக்ஸ் போனீங்கனாலுமே அதுக்கான ஃபவுண்டேஷன் நமக்கு அல்ஜிப்ரா தான். ஓகே, ஸோ சரி, ட்ரிக்னாமெட்ரி பேசிக்காக எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா வேவ் அனாலிசிஸ், ஃபிசிக்ஸு, இன்ஜினியரிங் அண்ட் அஸ்ட்ரானமிலலாம் இதை யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, சரி, இப்போது இந்த இடத்துல ஜென்ரல் ஸ்ட்ரக்சர்ஸ், அல்ஜிப்ராவோட ஜென்ரல் ஸ்ட்ரக்சர்ஸு, அதே மாதிரி ட்ரிக்னாமெட்ரியோட ஸ்பெஷலைஸ்ட் ஆங்கிள் எதை ரிலேட் பண்ணி இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம இதில் வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, அதுக்கு முன்னாடி இந்த யூனிட்டோட வெயிட்டேஜ்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. ஏன்னா 2023 பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம் நடந்திருக்கும். எக்ஸாமில் மொத்தம் 10 கொஷினுக்கு மேலே எதுலேருந்து கேட்டிருக்காங்கன்னா இந்த ஃபஸ்ட் யூனிட்லேருந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஓகே, அப்போ இந்த யூனிட்டை நம்ம நல்லா பார்த்தோம் அப்படின்னா நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா மினிமம் ஒரு 10 கொஷின்ஸ்க்கு மேலே ஆன்சர் நம்மளால் பண்ண முடியும். ஓகே, சரி, ஸோ இப்போ பாருங்கள், இந்த சிலபஸ்ஸு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம அகாடமியில் ஃபஸ்ட்டு யூனிட்டுக்கான சிலபஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இந்த சிலபஸை என்ன பண்ணலாம் அப்படின்னா மொத்தம் 4 டிவிஷனாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டிவிஷன் பாருங்கள், இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இந்த பாலினாமியல் ஈக்குவேஷன் எல்லாம் உங்களுக்கு எந்த கான்செப்ட்னா தியரி ஆஃப் ஈக்குவேஷனுங்கிற கான்செப்ட். ஓகே, ஸோ தியரி ஆஃப் ஈக்குவேஷன்ஸ்லேருந்து நம்ம கேட்டிருக்கேன். செகண்ட் பாருங்கள், இந்த ஆப்ஷன் இருக்கும் இல்லையா, இது வந்து சிமெட்ரிக்லேருந்து மேட்ரிசஸ், இது ஃபுல்லாக மேட்ரிக்ஸோட கான்செப்ட். இந்த தேர்ட் ஒன் இருக்கு இல்லையா, இந்த தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல்லாக நம்பர் தியரி. ஓகே, நம்பர்ஸ் எப்படி வச்சு டீல் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த தேர்ட் சப்டிவிஷன். த ஃபோர்த் சப்டிவிஷன் ஃபுல்லாகவே உங்களுக்கு ட்ரிக்னாமெட்ரிக்கில் சைன் எக்ஸு, காஸ் எக்ஸு, சைன் என்எக்ஸு, காஸ் என்எக்ஸு, சைன் பவர் என்எக்ஸு, காஸ் பவர் என்எக்ஸு, அதே மாதிரி அது ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் சைன் ஹெச்எக்ஸு, காஸ் ஹெச்எக்ஸு, இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பை வந்து பார்க்கறது தான் இந்த ஃபோர்த்து டாப்பிக்கு. ஓகே, ஸோ அப்போது வெரி ஃபர்ஸ்ட்டு இந்த யூனிட்டை நான் என்னவா பிரிக்கிறேன், 4 சப்டிவிஷன்ஸாக பிரிச்சுக்கலாம். சரிங்களா? ஸோ எதுக்காக அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எதுக்குள்ளே எது இருக்குங்கிறத நம்ம கிளியராக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே நம்ம பாதி வேலை முடிஞ்சிடும், ஈஸியாக நம்மளால் அனலைஸ் பண்ணிட முடியும். சரிங்களா? சரி, அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டாபிக் என்ன இருக்குது, பாலினாமியல் ஈக்குவேஷன்லேருந்து கொடுத்துருக்காங்க இல்லையா. ஓகே, இப்போது பாலினாமியல் ஈக்குவேஷன், இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, நம்ம ஜென்ரலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்பர்ஸாக இருந்ததுன்னா ரூட்டை ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். அதே ரேஷனலாவோ ஈக்குவேஷன்ஸாவோ கொண்டு வந்தோம் அப்படின்னா அப்போ நம்மளால் என்ன பண்ண முடியாது, அதோட ரூட்ஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ்க்கு நம்ம அப்ளை பண்ணுறதுக்காக தான் இந்த தியரி ஆஃப் ஈக்குவேஷன் அப்படிங்கிற கான்செப்டே கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் பாலினாமியல் ஈக்குவேஷன் என்னங்கிறத பார்க்க போகிறீங்க. ஓகே, ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். பாலினாமியல் ஈக்குவேஷன்னா என்ன, இப்போ வந்து x² + ax + bன்னு இருந்ததுன்னா இது ஒரு செகண்ட் ஆர்டர் ஈக்குவேஷனா. இதே x⁻n இருந்தது அப்படின்னா nth டிகிரி பாலினாமியல். ஓகே, ஸோ இப்போது ஒரு ஈக்குவேஷன் வந்து அதோட பவரை பேஸ் பண்ணி இது எத்தனை டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போ அப்படி ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் எடுத்துகிட்ருக்கீங்க. அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனோட ரூட்ஸை எப்படியெல்லாம் சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத இங்கே நம்ம கொடுத்துருக்கிற விஷயம். ஓகே, சரி, பாலினாமியல் ஈக்குவேஷன் பாருங்கள், இமேஜினரி அண்டு இரேஷனல் ரூட்டுன்றது வெரி ஃபர்ஸ்ட் கான்செப்ட். சரிங்களா? ஸோ இப்போ இமேஜினரி ரூட்டும் இரேஷனல் ரூட்ஸும் ஒரு ஈக்குவேஷனுக்கு எப்படி கிடைக்குது அப்படிங்கிறத இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். இமேஜினரி ரூட்னா என்ன, a + ib ஃபார்மேட்டில் வந்து அது இமேஜினரி இல்லையா. ஸோ இப்போ ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டால் அந்த ஈக்குவேஷனுக்கு இமேஜினரி ரூட் எத்தனை கிடைக்குது. ஓகே, ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இரேஷனல் ரூட் அடுத்து எடுத்திருக்கீங்க. சரிங்களா? இரேஷனல் ரூட்னா என்ன, √2, √5, √7 இதெல்லாம் இருக்குல்ல, இந்த மாதிரியாக இருக்கிறதெல்லாம் இரேஷனல் ரூட்ஸ். அப்போ ஒரு பாலினாமியல் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அந்த பாலினாமியல் ஈக்குவேஷனுக்கு இமேஜினரி ரூட்ஸ் எத்தனை இருக்குது, இரேஷனல் ரூட்ஸ் எத்தனை கிடைக்குது அப்படிங்கிறது, அதை எப்படி சால்வ் பண்ண முடியும், எப்படி நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறத தான் இந்த டாப்பிக்கில் பார்க்குறீங்க.
அடுத்ததா ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். சரியா? ஸோ இப்போ ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ், ஒரு ரூட்டுக்கும் அதோட கோஎஃபிஷியன்ட் ஏ, அதாவது ஒரு வேல்யூ எடுத்துக்கலாம், x மைனஸ் ஏ ஈக்குவல் டு 0னா எக்ஸ் ஈக்குவல் டு ஏவா? அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு ஏங்கிற இந்த ஏங்கிறது என்னன்னு சொல்லலாம், இதோட ரூட்டுன்னு சொல்லலாம். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 1ங்கிறது கோஎஃபிஷியன்ட், ஏங்கிறது ரூட்டு. அப்போ இது ரெண்டுத்துக்கும் நடுவில் என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, இதை வச்சு இதை கொண்டு வர முடியுமா, இதுலேருந்து இதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியுமா அப்படிங்கிறதெல்லாம் என்ன பண்ணுறோம், இந்த ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்டுங்கிற டாப்பிக்கில் பார்க்குறோம். இதுக்கு அடுத்ததா சிமெட்ரிக் ஃபங்க்ஷன் ஆஃப் ரூட்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட். ஓகே, ஸோ இன் டேர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ட்டில் ரூட்ஸ் ஆல்ஃபா என்ன, பீட்டா என்ன, காமா என்ன, அப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனாக இருந்தால் என்ன வரும், ஜியோமெட்ரிக் ப்ராக்ரஷனாக இருந்தால் என்ன வரும், ஹார்மோனிக் ப்ராக்ரஷனாக இருந்தால் என்ன வரும். ஸோ இதெல்லாம் தான் என்ன பண்ணுறீங்க, இந்த டாப்பிக்கில் பார்க்குறீங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன். ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, அந்த ஈக்குவேஷனை டைரக்டாக என்னால் சால்வ் பண்ண முடியாது, அப்போ நான் வேற ஏதோ ஒரு ஃபார்மேட்டுக்கு சேஞ்ச் பண்ணுறேன், சேஞ்ச் பண்ணால் என்னால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷனோட சப்டிவிஷனில் தான் ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது வருது. ஸோ நான் அந்த எக்ஸாம் சொன்னேன் இல்லைங்களா, இந்த எக்ஸாமில் பார்த்தீங்க அப்படின்னா ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனில் மொத்தம் 4 டைப் இருக்குது. அதில் செகண்ட் டைப்லேருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் செகண்ட் டைப்லேருந்து அதில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த டைப் நம்ம பார்த்தோம்னா கண்டிப்பாக ஒரு கொஷினை நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அதை எடுத்துக்கலாம். அடுத்ததா ரூட்ஸை இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ். ஒரு ரூட்டை எப்படி இன்க்ரீஸ் பண்ணுறோம், எப்படி டிக்ரீஸ் பண்ணுறோம், அதை பேஸ் பண்ணி எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த டாப்பிக்கில். ஓகே, ஒரு டேர்மை ரிமூவ் பண்ணுறதுனால நம்மளால் ரூட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் ரிமூவல் ஆஃப் டேர்ம்ஸு. இந்த டாப்பிக்கில் இருந்தும் அந்த எக்ஸாமில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷனும் கேட்டிருக்காங்க, ரிமூவல் ஆஃப் டேர்ம்ஸில் இருந்தும் நமக்கு கொஷின் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அடுத்தது டிஸ்கார்ட் ரூல் ஆஃப் சைன். இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அந்த ஈக்குவேஷனோட சைன் சேஞ்சஸை வச்சே நமக்கு என்ன ரூட் கிடைக்கும், எத்தனை ரூட் கிடைக்கும்னு நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ரியல் ரூட்டா, இமேஜினரி ரூட்டா, இரேஷனல் ரூட்டா. இப்போ இதையெல்லாம் எதை வச்சே நான் சொல்லிடலாம், அந்த ஈக்குவேஷனில் இருக்கிற சைனோட சேஞ்சஸ் மீன்ஸ் ப்ளஸ் மைனஸ் இருக்கு இல்லையா, அது எத்தனை மாறி இருக்கு அப்படிங்கிறத வச்சு நம்மளால இந்த டிஸ்கார்ட் ரூல்ல நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்க முடியும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஹார்னஸ் மெத்தடையும் கார்டன்ஸ் மெத்தடும் கொடுத்துருப்பாங்க. ஹார்னஸ் மெத்தட் அண்ட் கார்டன்ஸ் மெத்தடு. ஒரு கியூபிக் பாலினாமியல் எடுத்துக்கிட்டோம்னா அந்த கியூபிக் பாலினாமியலுக்கு இந்த 2 மெத்தட்லையும் யூஸ் பண்ணி எப்படி சொல்யூஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதான் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அடுத்ததா பைனாமியல், எக்ஸ்போனென்ஷியல் அண்டு லாகரிதமிக் சீரீஸ். ஓகே, பைனாமியல் சீரீஸ் எப்படி இருக்கும், எக்ஸ்போனென்ஷியல் சீரீஸ் எப்படி இருக்கும், லாகரிதமிக் சீரீஸ் எப்படி இருக்குது, அந்த லாகரிதமிக் சீரீஸ்லேருந்து எப்படி வந்து நம்ம ரூட்ஸ் ஈக்குவேஷனை சொல்யூஷனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த டாப்பிக்கில் பார்க்குறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லாகரிதமிக் சீரீஸ்லேருந்து ஒரு 3 கொஷின் அந்த எக்ஸாமில் கேட்டிருந்திருக்காங்க. ஓகே, அதே மாதிரி பைனாமியல் சீரீஸ்ல இருந்து கொஷின் இருக்கு. ஸோ இப்போ இந்த டாபிக் ஃபர்ஸ்ட் இந்த கொடுத்துருக்கிறதையே நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம்னா ஒரு 5 கொஷினுக்கு இதுல இருந்து தான் நமக்கு எடுக்கிறாங்க. ஸோ ஈஸியாக நம்மளால அட்டென்ட் பண்ண முடியும். ஓகே, அடுத்தது பாருங்க, அடுத்தது என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸோட டாபிக். இந்த சிமெட்ரிக்லேருந்து இந்த இடத்துல ஸ்கியூ சிமெட்ரி, இந்த மேட்ரிக்ஸஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, இது ஃபுல்லாகவே மேட்ரிக்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறீங்க. மேட்ரிக்ஸோட டைப் என்ன, அடிஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ், சப்ராக்ஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் என்னங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு அடுத்ததாக ஹெர்மிஷியன் என்ன, ஸ்கியூ ஹெர்மிஷியன் என்ன, சிமெட்ரிக் என்ன, ஸ்கியூ சிமெட்ரிக் என்ன. அப்போ ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறீங்க. ஏ ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸாக இருந்தால் சிமெட்ரிக், ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸாக இருந்தால் ஸ்கியூ சிமெட்ரிக் சொல்லுவோமா. ஹெர்மிஷியன் என்ன, ஏ ஈக்குவல் டு ஏ ஸ்டார். ஸ்கியூ சிமெட்ரிக் என்ன, ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ ஸ்டார். ஆர்த்தோகனல்னா என்ன, யூனிட்டரி மேட்ரிசஸ்னா என்ன. தென் வெரி இம்பார்ட்டன்ட் தியரம், கெய்லி ஹாமில்டன் தியரம் இருக்கு இல்லையா, இந்த கெய்லி ஹாமில்டன் தியரம் வச்சு ஐகன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறோம், ஐகன் வெக்டார்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே, அடுத்து மேட்ரிக்ஸோட சிமிலர் மேட்ரிக்ஸ் என்ன, டயகனலைசேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் என்னென்ன. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த டாப்பிக்கில் நம்ம கவர் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ அப்போ இதில் மேட்ரிக்ஸஸோட வெரைட்டிஸ் எல்லாத்தையும் வச்சு டயகனலைசேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் வரைக்கும் கொண்டு வர போகிறோம். சரிங்களா? அடுத்தது பாருங்க, நம்ம என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கோம், நம்பர்ஸு, காம்போசிஷன் ஆஃப் நம்பர்ஸ். ஓகே, ஸோ ப்ரைம் நம்பர்னா என்ன, காம்போசிட் நம்பர், இதெல்லாம் என்ன பேசிக் நம்பர் தியரி கான்செப்ட்.
ஓகே, ஒரு நம்பர் இருக்குன்னா அந்த நம்பரோட நேச்சர் எப்படி இருக்குது, அந்த நம்பர் இன்னொரு நம்பரோட எப்படி நமக்கு சேருது, அந்த நம்பரை வச்சு என்னெல்லாம் நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதான் இதில் பார்க்குறீங்க. ஓகே, ப்ரைம் நம்பர்ன்றது என்ன, இட் டிவைசபிள் பை 1 and itselfனு சொல்லுவோமா. ஸோ இப்போ ப்ரைம் நம்பர் என்ன, அதை தவிர மீதி இருக்க நம்பர்ஸில் என்ன, காம்போசிட் நம்பர். இப்போ இந்த நம்பரை எப்படி நம்ம வந்து டீகாம்போசிட் பண்ண முடியும், ஒரு காம்போசிட் நம்பர் இருக்குன்னா அது எப்படி ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே பார்க்குறீங்க. அடுத்ததாக ஆய்லர் ஃபங்க்ஷன், காங்க்ருவன்ஸ் மாடுலோ. ஸோ இப்போ மாடுலோ ஏ இஸ் காங்க்ருவன்ட் டு பி மாட் என்னன்னு பார்த்துருப்பீங்க இல்லையா. ஸோ இப்போ இந்த காங்க்ருவன்ஸ் மாடுலோவை எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. அடுத்ததாக என்ன பண்ணுறீங்க, மேக்ஸிமா ஃபங்க்ஷன் என்ன, மினிமா ஃபங்க்ஷன் அப்படிங்கிற என்னங்கிற இந்த ஒரு கான்செப்டை பற்றியும் இதோட ப்ராப்ளம்ஸையும் நம்ம வந்து ரெலவெண்ட்டாக பார்க்க போகிறோம். சரிங்களா. அடுத்து ப்ரைம் அண்ட் காம்போசிட் நம்பர்ஸோட ரிலேஷன் என்னன்னு பார்க்குறீங்க. ஆய்லர் ஃபங்க்ஷன், காங்க்ருவன்ஸு, ஃபெர்மெட்ஸ் தியரம், வில்சன் தியரம் அண்டு லெக்ராஞ்சி தியரம் என்ன, இது எல்லாமே எதில் பார்க்குறோம், இந்த 3rd டிவிஷனில் பார்க்குறோம். சரிங்களா. ஸோ இப்போ இந்த டிவிஷன் நம்ம பார்க்கும்போது ரிமைண்டர், டிவைசபிலிட்டி, சம் ஆஃப் த டிவைசஸ் என்னன்னு கண்டுபிடிக்கிறது, இதெல்லாம் இதில் பார்க்குறீங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாமே அந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ அப்போது இந்த டாப்பிக்குமே நமக்கு இம்பார்ட்டன்ட். இதை நம்ம சால்வ் பண்ண, இதை நல்லா படித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 2 to 3 கொஷின்ஸ் நம்ம ஈஸியாக அட்டென்ட் பண்ணிட முடியும். சரிங்களா. இந்த லாஸ்ட் டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி. ஓகே, ஸோ இப்போ ட்ரிக்னாமெட்ரியில் சைன் எக்ஸ் என்ன, காஸ் எக்ஸ் என்ன, சைன் என்எக்ஸ் என்ன, காஸ் என்எக்ஸ் என்ன, டேன் என்எக்ஸ் என்ன, இதோட பவர்ஸை பார்க்குறோம். சரிங்களா. ஸோ அப்போது சைன் பவர் என்எக்ஸு, அதே மாதிரி காஸ் பவர் என்எக்ஸு. ஸோ இதில் வந்து சைன் பவர் என்எக்ஸு, காஸ் பவர் என்எக்ஸு, இந்த டாபிக் எல்லாமே நம்ம என்ன பண்ண போகிறோம், இதில் நம்ம பார்க்குறோம். சரிங்களா. ஓகே, எக்ஸ்பென்ஷன் ஆஃப் சைன் என்எக்ஸ் என்ன, காஸ் என்எக்ஸ் என்ன, டேன் என்எக்ஸ் என்னங்கிறத சொல்லியிருக்கோம். இதுக்கு அடுத்ததாக C + AS, காஸ் ப்ளஸ் சைன் மெத்தட் இருக்கு இல்லையா. ஸோ இந்த மெத்தடாலஜியை யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறீங்க. ஓகே, அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், இந்த சைன் எக்ஸு, காஸ் எக்ஸு, டேன் எக்ஸ் எல்லாத்தையுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னு பார்க்குறீங்க. சரிங்களா. ஸோ இதில் எப்படிலாம் வந்து இந்த ஈக்குவேஷனை இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ண போகிறோங்கிறத பார்க்குறோம். பவர் ஆஃப் சைன், காஸ் அண்ட் டேனு, இது வரைக்கும் இது எல்லாமே சர்க்குலர் ஃபங்க்ஷன்ஸு. தென் ட்ரிக்னாமெட்ரிக் ஈக்குவேஷன்ஸோட ரூட் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுன்னு பார்க்குறோம். தென் ஃபார்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறீங்க. ஸோ இதிலேருந்து இது வரைக்கும் எடுத்துக்கிட்டோம்னா சர்க்குலர் ஃபங்க்ஷன், ட்ரிக்னாமெட்ரிக், சைனு, காசு, டேனு. அடுத்தது என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்குறீங்க. ஓகே, ஸோ அப்போது எனக்கு வந்து இந்த இடத்துல சர்க்குலர் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குது, சர்க்குலர் ஃபங்க்ஷன்லேருந்து ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி வருதுங்கிறத பார்க்குறோம். இந்த ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்லேருந்து நம்ம அகெயின் சர்க்குலர் ஃபங்க்ஷனுக்கு எப்படி மாற்றலாங்கிறத பார்க்குறோம். ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க ரிலேஷன் என்ன அப்படிங்கிறத இதில் பார்க்குறீங்க. அடுத்ததாக இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக். ஹைப்பர்போலிக்ங்கிறது என்ன, சைன் ஹெச்எக்ஸு, காஸ் ஹெச்எக்ஸு. அதே சைன் ஹெச் இன்வர்ஸ் எக்ஸு, காஸ் ஹெச் இன்வர்ஸ் எக்ஸுங்கிறதுல பார்த்தீங்கன்னா இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். ஸோ இப்போ இதோட ஜென்ரல் வேல்யூ என்ன, பிரின்சிபல் வேல்யூ என்ன, லாகதமிக், லாக் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் என்ன ஃபார்மேட்டு, இது எல்லாமே வந்து என்ன பண்ணுறோம், ட்ரிக்னாமெட்ரிக்கில் நம்ம பார்க்குற விஷயம். சரிங்களா. ஸோ இப்போ ட்ரிக்னாமெட்ரிக்கை பொறுத்த வரைக்கும் சைனு, காசு, டேனு, இது மூணுத்தோட பவர் ஆஃப் எக்ஸ்பான்ஷன்ஸ் என்னன்னு பார்க்குறீங்க. அதுக்கு அடுத்ததாக இதோட ரூட்ஸ் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோங்கிறத பார்க்குறோம். இந்த சைன், காஸ், டேனை எப்படி நம்ம வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸில் ரெப்ரசன்ட் பண்ணுறதுன்னு பார்க்குறீங்க. தென் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் என்ன, இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் என்ன, எப்படி சர்க்குலர் ஃபங்க்ஷன்லேருந்து ஹைப்பர்போலிக்காகவும் ஹைப்பர்போலிக்லேருந்து சர்க்குலராகவும் மாற்றுறோங்கிறத பார்க்குறோம். சரிங்களா. ஸோ இப்போ இந்த டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாப்பிக்கில் இருந்து மொத்தம் ஒரு 4 கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ இப்போ டோட்டலாக நமக்கு ஒரு 12 கொஷின் எக்ஸாக்டாக அதுலேருந்து நம்ம இந்த ஃபஸ்ட் யூனிட்லேருந்தே கேட்டிருக்காங்க. சரிங்களா. ஸோ அப்போது ஃபஸ்ட் யூனிட்டை நீங்கள் தரவாக படிச்சிங்கன்னா 10லேருந்து 12 கொஷின்ஸ்க்கு நம்மளால் ஈஸியாக இதில் வந்து சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஓகே, சரி. இப்போ இதுதாங்க உங்களோட சிலபஸ்ஸு. இந்த சிலபஸை நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா டாபிக் வைஸ் 1 by 1 எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். சரிங்களா. சரி, இப்போ இதில் அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ரெஃபரன்ஸ் புக்கு கொடுத்துருப்பாங்க இல்லையா. ஸோ நம்ம வந்து இந்த சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இந்த சிலபஸ்க்கு எந்த புக்கெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணோம்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன, சாந்தி நாராயணன், PK மிட்டலோட ட்ரிக்னாமெட்ரிங்கிற புக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்ட் புக் ஆஃப் மேட்ரிசஸ் த சேம் ஆத்தர்து நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. HS ஹால்தும் SR நைட்டு அவங்க எழுதின ஹையர் அல்ஜிப்ராவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இவான் அண்டு ஹெர்பர்ட் ஜுக்மேனோட இன்ட்ரடக்ஷன் டு த தியரி ஆஃப் நம்பர்ஸுங்கிற புக்கையும் நம்ம ரெஃபர் பண்ணலாம். தென் அட்வான்ஸ்டு இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் ராய் சிங்ஹானாவோடது நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
சரிங்களா. சரி, இந்த புக்கெல்லாம் நமக்கு ரெஃபரன்ஸ் சொல்கிறாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா பிஆர் விட்டலோட அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி புக் எடுத்திங்கன்னா நம்ம ஈஸியாக நம்ம வந்து அனலைஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த லாங்குவேஜ் வந்து நமக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த புக்கையும் நீங்கள் வச்சு பார்க்கலாம். மாணிக்க வாசகம் பிள்ளையோட அல்ஜிப்ரா அண்ட் ட்ரிக்னாமெட்ரி புக்கையும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சரிங்களா. ஸோ இதெல்லாம் நமக்கு ரெஃபரன்ஸ் புக்குன்னு கொடுத்துருக்கோம். இதுக்கு அடுத்ததாக நம்மளோட அகாடமியில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட் அப்படின்னும் போது என்ன சொல்லலாம்னா இந்த ஒவ்வொரு டாப்பிக்கும் எந்த பேஜில் இருக்குது. ஏன்னா நம்ம இதை வச்சு ஈஸியாக நம்மளால் என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு பக்கமாக திருப்புறதுக்கு ஒவ்வொன்றா பார்க்குறதுக்கு இதிலேருந்து ஈஸியாக கொண்டு வரது இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது வெரி கிளியராக கண்டென்ட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஏன்னா நமக்கு வந்து வெறும் சிலபஸ் மட்டும் கொடுக்காம அந்த சிலபஸ் எந்த பேஜில் இருக்குது, சிலபஸோட கண்டென்ட் எந்த பேஜில் இருக்குது, எப்படி நம்ம வந்து அதை கொண்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற எல்லா விஷயமுமே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு டேபிள் ஆஃப் கண்டென்ட்டில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா. சரி, இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு பாலினாமியல் தியரி தானே சொன்னோம். இப்போ நம்ம தியரி ஆஃப் ஈக்குவேஷனில் 1.1 என்ன கொடுத்துருக்காங்க, பாலினாமியல் ஈக்குவேஷன் பேஜ் நம்பர் 5ல் இருக்குது. அடுத்து இமேஜினரி அண்ட் இரேஷனல் ரூட் சொன்னோமா, அது இருக்குது. அடுத்ததாக ரிலேஷன் பிட்வீன் ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட் சொன்னோம் இல்லையா, ஸோ அது பேஜ் நம்பர் 11ல் இருக்குது. இதே மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்கோம். 1.4 என்ன, ஒவ்வொரு டாப்பிக்காக ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் என்ன சொன்னேன், 4 சப்டிவிஷனாக 4 டைப் இருக்குன்னு சொன்னோமா. இப்போ ஒவ்வொரு டைப்பையும் பாருங்கள் ஒவ்வொரு பேஜில் நமக்கு ரெப்ரசன்ட் பண்ணியிருக்காங்க. ஓகே, அடுத்ததாக 1.5 எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் த ரூட்ஸ் ஆஃப் எ கிவன் ஈக்குவேஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் ஈக்குவேஷன் தனியாக கொடுத்துருக்கோம், ரிமூவல் ஆஃப் எ டேர்ம் தனியாக கொடுத்துருக்கோம், டிஸ்கார்ட் ரூல் தனியாக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்காக உங்களுக்கு ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கொடுக்கும் போது ஈஸியாக அந்த ஒவ்வொரு டாப்பிக்கையும் உங்களால் அனலைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு டாப்பிக்கும் இன்னொரு டாப்பிக்கும் நடுவில் இருக்கிற வேரியேஷன் என்ன, டிஃப்ரென்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்மளால் பார்த்துக்க முடியும். சரிங்களா. சரி, அடுத்ததாக வந்து 1.8 என்ன இருக்குன்னா ஹார்னஸ் மெத்தட் கொடுத்துருக்காங்க. அடுத்து 1.9 நியூட்டன் ராப்சன் மெத்தடு கியூபிக் பாலினாமியலுக்கு சொன்னோம் இல்லையா, அதை கொடுத்துருக்காங்க. தென் 1.10 பாருங்கள் பைனாமியல் சீரீஸ் இருக்கும். அடுத்து லாகதமிக் சீரீஸ் இருக்கு இல்லையா, அடுத்து எக்ஸ்போனன்ஷியல் சீரீஸ் இருக்கா. ஸோ அப்போ 1.12 வரைக்கும் 12 டாபிக்ஸாக ஃபஸ்ட்டு செட்டையே பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது இது என்ன சொல்லியிருக்கோம், செகண்ட் யூனிட் மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ரான்னு சொன்னோம் இல்லையா. ஸோ அப்போ அல்ஜிப்ராவை பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு என்னென்ன கான்செப்ட் இருக்கும் அதில் சொல்லியிருந்தாங்க, சிமெட்ரிக் அண்ட் ஸ்கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் சொல்லியிருந்தோம். அடுத்து ஹெர்மேஷியன் அண்ட் ஸ்கியூ ஹெர்மேஷியன் மேட்ரிக்ஸ் சொல்லியிருந்தோம். அடுத்தது ஆர்த்தோகனல், ஐகன் வேல்யூ அண்ட் ஐகன் வெக்டர்ஸ். அடுத்து 2.5ல் என்ன கொடுத்துருக்கோம், கேலி ஹாமில்டன் தியரம் கொடுத்துருக்கோம். எங்கே இருக்குது, பேஜ் நம்பர் 59ல். அடுத்து சிமிலர் மேட்ரிசஸ் என்ன, அடுத்து டயகனலைசேஷன் ஆஃப் மேட்ரிசஸ் என்ன. ஸோ அப்போது 7 டாப்பிக்காக இந்த மேட்ரிக்ஸ் அல்ஜிப்ராவை பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்ததாக நம்பர் தியரி கான்செப்டில் நம்மளோட சிலபஸை பாருங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கோம். 3.1ல் எலமெண்ட்ரி நம்பர் தியரியில் ப்ரைம் நம்பர் என்ன, காம்போசிட் நம்பர்னு தனியாக கொடுத்துருக்கோம். டிவைசஸ் ஆஃப் இன்டீஜர்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். ஆய்லர் ஃபங்க்ஷன் என்ன, கான்க்ருவன்ஸ் ஆஃப் மாடல் என்ன. இப்போ இதையே இன்னும் நிறைய சப்டிவிஷன்ஸாக நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ணும் போது ஈஸியாக நமக்கு வந்து என்னவாகும், ரொம்ப பெருசாக படிக்கிறோம் அப்படிங்கிறது இல்லாமல் சின்னதாக நம்ம ஸ்ப்ளிட் அவுட் பண்ணும் போது நம்மளால் ஈஸியாக உள்வாங்கிக்க முடியும். சரிங்களா. ஸோ அடுத்ததாக ஹையஸ்ட் பவர் ஆஃப் எ ப்ரைம் என்னன்னு கொடுத்துருக்கோங்க. தென் மேக்ஸிமம் மினிமம் ஃபங்க்ஷனை தனி டாப்பிக்காக கொடுத்துருக்கோம். தென் ஃபெர்மேட்ஸ் அண்ட் வில்சன்ஸ் தியரம் தனி டாப்பிக்கில் கொடுத்துருக்கோம். சரிங்களா. ஸோ இந்த ஃபெர்மேட்ஸ் அண்ட் வில்சன்ஸ் தியரம்லேயே ஃபெர்மேட் தியரம் தனியாக, வில்சன் தியரம் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ஓகே, ஸோ அப்போ நம்மளோட டாபிக்ஸ் பாருங்கள் எப்படி வந்து நம்ம வந்து ஸ்ப்ளிட் அவுட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1/1 ஒவ்வொரு சின்ன டாபிக்ஸாக அதில் கொடுத்துருக்காங்க. ஓகே, 4th என்ன சொல்லியிருந்தாங்க, ட்ரிக்னாமெட்ரி ஃபங்க்ஷன். ட்ரிக்னாமெட்ரியில் பாருங்கள் 4.1ல் என்ன கொடுத்துருக்கோம், sin nx cos nx tan nxோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு சொல்லியிருக்கோம். ஓகே, அதோட ஃபண்டமெண்டல் ரிலேஷன்ஸ் எப்படி இருக்குங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அடுத்தது 4.2ல் காஸ் பவர் nx தனியாக கொடுத்துட்டோம். 4.3ல் சைன் பவர் nxை தனியாக கொடுத்துட்டோம். ஸோ அப்போ இப்படி எடுக்கும்போது நமக்கு வந்து காஸ் பவர் nx அது ரெலவெண்ட்டான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நம்ம பார்த்துட்டோமா. அந்த மாதிரி இருந்ததுன்னா எப்படி நம்ம ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, அது எப்படி ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிறது. ஸோ இப்படி பார்க்குறதுக்கு இதெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா. ஸோ நம்ம அகாடமியில் இந்த ரீசனுக்காக தான் இந்த டேபிள் ஆஃப் கண்டென்ட்டை எப்படி ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, அடுத்தது பாருங்கள் 4.4ல் C+IS மெத்தட் எடுத்திருக்கோம். காஸ் n θ sin n θவோட எக்ஸ்பான்ஷன் என்னன்னு சொல்கிறோம். அடுத்து ஹைப்பர்போலிக்கு இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ரெண்டையும் தனித்தனி டாப்பிக்காக பிரிச்சிருக்கோம். ஸோ ஹைப்பர்போலிக்கில் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷனு, எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷன், ஆய்லர் ஃபங்க்ஷனு, தென்
ஹைப்பர்போலிக் என்ன, சீரியஸ் ஆஃப் ஹைப்பர்போலிக் என்னங்கிறது 1 by 1 கொடுத்துருக்கு. அதே மாதிரி இன்வர்ஸ் சர்க்குலர் ஃபங்க்ஷனுக்கும் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனுக்கும் நடுவில் இருக்க ரிலேஷனை சொல்லியிருக்கோம். தென் இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் என்னங்கிறத கொடுத்துருக்கோமா. இன்வர்ஸ் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷனில் என்ன டெஃபினேஷன் கொடுத்தாச்சு, லாகரிதமிக் என்னன்னு கொடுத்துருக்கோம். யூஸ்ஃபுல்லாக இருக்கிற அப்ரிவேஷன்ஸ் என்ன, அப்சர்வேஷன்ஸும் நம்ம இந்த இடத்துல கொடுத்தாச்சு. ஸோ அப்போ இது பேசிக்காக இருக்கிற எல்லா ப்ராப்ளம்ஸையுமே பிரின்சிபல் வேல்யூஸ் அண்ட் ஜென்ரல் வேல்யூஸோட சேர்த்து கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ இப்போ டோட்டலாக நம்ம இந்த மெட்டீரியல் பார்க்கும்போது மெட்டீரியலில் உங்களுக்கு ரொம்ப பெருசாக இருக்குங்கிறதே தெரியாமல் கரெக்டாக ஒவ்வொரு டாப்பிக்கில் இருந்துமே தனித்தனி சப்டிவிஷன்ஸாக நமக்கு ஸ்ப்ளிட் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ப்ராக்டிஸ் கொஷின்ஸும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஷின்ஸையும் இந்த மெட்டீரியல்ஸையும் நீங்கள் தெளிவாக படிச்சிங்கனாவே போதும், இந்த யூனிட்டுக்கு கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும், மார்க்ஸை ஸ்கோர் பண்ணிக்க முடியும். சரிங்களா. ஸோ இந்த யூனிட்டோட மார்க்ஸ் நமக்கு 10, இதோட வெயிட்டேஜ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10 to 12 வரைக்கும் நமக்கு கொஷின்ஸ் அட்டென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ அப்போ இந்த டோட்டல் மார்க்ஸையுமே நம்மளால் ஃபுல்லாக ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அப்போ அதுக்கு நம்ம கொடுத்துருக்கிற இந்த மெட்டீரியலில் இதில் இருக்கிற விஷயங்கள் நான் இதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறோம், எதெல்லாம் உங்களுக்கு டிப்ஸ் சொல்கிறோமோ அதையெல்லாம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னாவே உங்களால் இந்த எக்ஸாமை நல்லா அட்டென்ட் பண்ண முடியும். சரிங்களா. ஸோ திரும்பவும் இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்க உங்கள் எல்லாருக்குமே க்ரௌன் அகாடமி சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோங்க. இந்த சிலபஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோவில். இதோட ஃபர்தராக அடுத்தடுத்த டாபிக்ஸ் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் இருந்து கொண்டு வரலாம். தேங்க்யூ.